Once upon a time, there was a poor woodcutter. முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தான். Once upon a time, there was a poor woodcutter. முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தான். One day, he was cutting wood near a river. ஒரு நாள் அவர் ஒரு ஆற்றின் அருகே மரம் வெட்டி கொண்டிருந்தார். One day, he was cutting wood near a river. ஒரு நாள் அவர் ஒரு ஆற்றின் அருகே மரம் வெட்டி கொண்டிருந்தார். Suddenly, his axe fell into the river. திடீரென்று அவருடைய கோடாரி ஆற்றில் விழுந்தது. Suddenly, his axe fell into the river. திடீரென்று அவருடைய கோடாரி ஆற்றில் விழுந்தது. The woodcutter became very sad. விறகு வெட்டி மிகவும் சோகமடைந்தான். The woodcutter became very sad. விறகு வெட்டி மிகவும் சோகமடைந்தான். It was his only tool to earn money. அதுதான் அவருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரே கருவியாக இருந்தது. It was his only tool to earn money. அதுதான் அவருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரே கருவியாக இருந்தது. Just then, a kind fairy appeared. அப்போது ஒரு அழகான தேவதை தோன்றியது. Just then, a kind fairy appeared. அப்போது ஒரு அழகான தேவதை தோன்றியது. She asked, "Why are you crying?" தேவதை ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. She asked, "Why are you crying?" தேவதை ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. The woodcutter told her everything. விறகு வெட்டி தேவதையிடம் எல்லாவற்றையும் சொன்னார். The woodcutter told her everything. விறகு வெட்டி தேவதையிடம் எல்லாவற்றையும் சொன்னார். The fairy dived into the river. தேவதை ஆற்றில் குதித்தாள். The fairy dived into the river. தேவதை ஆற்றில் குதித்தாள். She brought up a golden axe. தேவதை ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தாள். She brought up a golden axe. தேவதை ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தாள். Is this your axe? She asked. இது உன்னுடைய கோடாரியா என்று தேவதை கேட்டது. Is this your axe? She asked. இது உன்னுடைய கோடாரியா என்று தேவதை கேட்டது. The woodcutter said, "No, it's not mine." விறகு வெட்டி இல்லை, இது என்னுடையது அல்ல என்றார். The woodcutter said, "No, it's not mine." விறகு வெட்டி இல்லை, இது என்னுடையது அல்ல என்றார். Next, she brought up a silver axe. அடுத்து அவள் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தாள். Next, she brought up a silver axe. அடுத்து அவள் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தாள். Is this your axe? She asked again. இது உன்னுடைய கோடாரியா? அவள் மீண்டும் கேட்டாள். Is this your axe? She asked again. இது உன்னுடைய கோடாரியா? அவள் மீண்டும் கேட்டாள். Again, he said, "No, not mine." மீண்டும் அவர் இல்லை, என்னுடையது அல்ல என்றார். Again, he said, "No, not mine." மீண்டும் அவர் இல்லை, என்னுடையது அல்ல என்றார். Finally, she brought his old iron axe. கடைசியாக அவள் அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். Finally, she brought his old iron axe. கடைசியாக அவள் அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். The woodcutter happily shouted, "Yes, it's mine." விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் ஆமாம், இது என்னுடையது என்று கத்தினான். The woodcutter happily shouted, "Yes, it's mine." விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் ஆமாம், அது என்னுடையது என்று கத்தினான். The fairy smiled at his honesty.
அவனுடைய நேர்மையை பார்த்து தேவதை சிரித்தது. தி fairy smiled at his honesty. அவனுடைய நேர்மையை பார்த்து தேவதை சிரித்தது. She gave him all 3 axes. அவள் அவனுக்கு 3 கோடாரிகளையும் கொடுத்தாள். She gave him all 3 axes. அவள் அவனுக்கு 3 கோடாரிகளையும் கொடுத்தாள். The woodcutter went home happily. விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றான். The woodcutter went home happily. விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றான். He lived a good life. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். He lived a good life. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். Moral of the story. Honesty is always rewarded. நேர்மை எப்போதும் வெற்றி தரும். Moral of the story. Honesty is always rewarded. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. If you have any suggestion, please add comment. Thanks for watching.